Hello everyone, welcome to day 19 of 100 days Python code challenge. இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन சால்வ் பண்ண போறோம் அப்படினா string based क्वेश्चन தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த क्वेश्चन வந்துட்டு Zohoல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்துட்டு நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகும்போது எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல கேட்ட क्वेश्चन ஓகேவா. இப்போ இந்த என்ன क्वेश्चनனா remove the characters from string 1 to string 2. அதாவது இப்போ இன்புட்ல வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கணும் ஓகேவா. இப்போ இந்த string 2ல இருக்கிற கேரக்டர் வந்து string 1ல ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் ஃபுல்லா அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கி அதை கம்பேர் பண்ணி இப்போ string 1ல இருக்கிறது string 2ல இருக்குதா, அதாவது string 2ல இருக்கிற string ரெண்டும் ஒரே தான், string 2ல இருக்கிற string 1ல இருக்குதா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லா வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும் ஓகேவா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு இன்புட்டா வந்துட்டு வாங்கிக்கணும் கரெக்டா. ஸோ நம்ம இன்புட்டா வாங்கிக்கலாம். ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து இன்புட்டா வாங்கியாச்சு. இப்போ இன்புட்டா வாங்கினது நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. தென் வந்து இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ வந்து நம்ம அந்த ரிமூவ் பண்ணக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ரிமூவ்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங், அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 இன்புட்டா வாங்கி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணக்கு அப்புறம் ஒரு இதுல ஆட் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அந்த ஆட் பண்ணி வைக்கணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரீவியஸா வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிடணும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்கா டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா string 2 is equal to list of string 2 அப்படின்ட்டு நம்ம லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ள இந்த string 2 வந்து ஏன் லிஸ்டா வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னா இப்போ இதுல இருக்கிறது இதுல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்படி செக் பண்ணோம்னா ரிமூவ் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் 2ல வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் அந்த கேரக்டர்ஸ்லாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லிஸ்டா அந்த string 2 வந்துட்டு லிஸ்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். அப்படி கன்வெர்ட் பண்ணா நம்ம வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேவா. இதுக்கு வேற அப்ரோச் இருக்கு, பட் நான் வந்துட்டு பண்ண அப்ரோச் இதுதான். நான் வந்துட்டு string 2 வந்துட்டு லிஸ்டா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டேன். தென் வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரெண்டும் வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸா கம்பேர் பண்ண போறோம் ஓகேவா. இப்போ ஃபார் char in string 1 அதாவது string 1க்கு ஃபார் லூப் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு பூலியன் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். அப்படி கம்பேர் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பூலியன் கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிப்பீட்டேஷன் வர்றது வந்துட்டு கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் ஓகேவா, அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் ch in string 2 of அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த string 1ல இருக்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் என்ன வரும், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா e இருக்கு ஓகேவா. அடுத்து string 2ல வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் என்னது e. இப்போ இந்த ரெண்டுதும் வந்துட்டு ஈக்குவலா இருக்குதா அப்படின்ற ஒரு கண்டிஷன் எழுதணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் இஃப் char equal to ch, charவும் அதாவது string 1ல இருக்கிற அந்த கேரக்டரும் string 2ல இருக்கிற இந்த கேரக்டரும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஃபவுண்ட், அதாவது ஆமா ஈக்குவலா இருக்கு அப்ப ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ கண்டிஷன் எழுதிடும். தென் வந்து இப்போ என்ன பண்ண போறோம் string 2 டாட் ரிமூவ் ஆஃப் char ch, அதாவது அந்த இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் string 2ல வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரிமூவ் பண்ணக்கு அப்புறம் இஃப் நாட் ஃபவுண்டா இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் ரிமூவ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு கேர், அதாவது இப்போ ரெண்டும் ஈக்குவலா இல்லாம இருந்துச்சுன்னா அந்த ரிமூவ்ல வந்துட்டு அந்த ரிமூவ்ல நம்ம ரிமூவ்டு அப்படின்ட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்துட்டு string 1ல இருக்கிறத ஆட் பண்ணிடுங்க. ஃபைனலிஸா வந்து அவுட்புட் வந்துட்டு ரிமூவ்டு அப்படின்ட்டு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடும் ஓகேவா. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு இன்புட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு en இது பண்ணா அந்த என்னையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு வேற இது கொடுத்து பார்ப்போம். experence ஓகேவா, per கொடுத்து பார்ப்போம். அந்த per மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு ஓவர் வியூவா பார்ப்போம். ரெண்டு இதையும் வந்துட்டு இன்புட்டா வாங்கிட்டோம். அந்த ரிமூவ் பண்ண கேரக்டர்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டோம். தென் வந்து நம்ம இப்போ இதுவும் கம்பேர் பண்ணி
ஈக்குவலைஸா இருக்கா அப்படின்னு ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு ஸ்ட்ரிங் 2 வந்துட்டு லிஸ்டா கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணிட்டு 2 ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஏன்னா ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2லயும் இருக்கிற அந்த கேரக்டர்ஸை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்றதுக்காக 2 ஃபார் லூப் யூஸ் பண்றோம். இந்த ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அதான் நான் இங்க வந்துட்டு ஒரு பூலியன் கண்டிஷன் யூஸ் பண்றேன். என்னன்னா இப்ப ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துறேன். இதை ஏன் வந்துட்டு வெளியே கொடுக்காம உள்ள கொடுத்தேன் அப்படின்னா இப்ப வெளியே கொடுத்தோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு இந்த இது ட்ரூவா மாறிடுச்சு அப்படின்னா அது ட்ரூவா தான் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இப்ப இந்த சைடு வந்துட்டு ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த லூப் ரன் ஆகி முடிகிற வரைக்கும் ட்ரூவா தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஃபால்ஸ் முடிஞ்சிருச்சு, ஃபால்ஸ் வந்துட்டு நான் இங்க ஏன் ஃபார் லூப் குள்ள அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் குள்ள ஏன் டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்பதான் வந்துட்டு செகண்ட் அதாவது இந்த எக்ஸ் வரும்போது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பூலியன் வந்துட்டு ஃபால்ஸாவே இருக்கும். அடுத்து வந்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங் 2ல இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணா அப்படி இல்ல அப்படின்னா அது வந்துட்டு ஃபால்ஸ்லாவே இருக்கும். இல்ல அப்படின்னா இங்க வந்துட்டு ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்குல்ல, அப்ப அது வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த பூலியன் வந்துட்டு ட்ரூவாவே மாறிடும். அடுத்து வந்துட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அப்படி ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிரு அப்படின்ட்டு இது பண்றோம். இப்ப வந்து இதுல நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இப்ப வந்து இது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஃபார் அந்த ஸ்ட்ரிங் 1ல இருக்கிற அந்த ஃபார் லூப்பை போயிரு அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு கோடை வந்துட்டு அந்த இடத்துல பிரேக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணது உங்களுக்கு வந்துட்டு எந்த லாஜிக்கல் வைஸ் வந்துட்டு எந்த ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு இந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துருச்சு. இதுல வந்துட்டு நீங்க வேற ஏதாவது அப்ரோச் யூஸ் பண்ணலாம், இன்னும் வந்துட்டு ஆப்டிமைஸா பண்ணலாம், இந்த பூலியன் இதெல்லாம் இல்லாம நம்ம எதுவும் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு கேரக்டரையும் கவுண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஒவ்வொரு இதையும் வேற எதுவும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி எதுவும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.